டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வரன். வணக்கம். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட அமெரிக்க ஆதரவிலான தீர்மானம் மீது அதன் நடைமுறைகள் பேணப்பட்ட காலத்தில் இந்தியாவுடன் அமெரிக்கா சேர்ந்து இயங்கி வந்ததாக ஒபாமா நிர்வாகத்தின் தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான உதவி ராஜாங்க செயலாளர் ராபர்ட் ஓ பிளேக் கூறியிருக்கிறார். இந்தியா முன்வைத்த சில மாற்றங்களை வரவேற்றோம் என்றும் அவர் சொன்னார். அமெரிக்க தீர்மானத்தை நீர்த்து போகச் செய்வதில் இந்தியா அதன் செல்வாக்கை பயன்படுத்தியதாக கூறப்படுவதை அவர் நிராகரித்தார். அமெரிக்க தீர்மானம் நீர்த்து போனதாக நினைக்கவில்லை, அது நியாயமானது, சமச்சீரானது என்றும் அவர் சொன்னார். தமிழக சட்டமன்றத்தில் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணை கோரியும் தனித்தமிழ் ஈழம் தேவையா என்பது குறித்து இலங்கை தமிழர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் கருத்தறியும் வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையை வலியுறுத்தியும் இலங்கையை நட்பு நாடு என்று சொல்வதை இந்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் மீதான அடக்குமுறையை இலங்கை அரசாங்கம் நிறுத்தும் வரை இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்றும் தீர்மான வாசகம் தெரிவிக்கிறது. இலங்கையில் இடம்பெற்ற போரின் போது இராணுவத்தினர் தமிழ் மக்கள் மீது புரிந்த யுத்தகால குற்றச்செயல்களுக்கு எதிராக தமிழக மாணவர்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் பல்வேறு கல்லூரிகள், பாடசாலைகள் என்பவற்றைச் சேர்ந்த மாணவர்கள் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர். அங்குள்ள அகில இந்திய வானொலி நிலைய கட்டடத்திற்கு வெளியே திரண்ட மாணவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான தமது ஆர்ப்பாட்டத்தின் ஒரு அடையாளமாக அதற்கு பூட்டு போட்டு மூடப்போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். இலங்கைக்கு எதிரான யுத்தகால குற்றச்செயல்களில் மத்திய அரசாங்கம் எத்தகைய வலுவான நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை என மாணவர்கள் குற்றம் சுமத்தினர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒருவரான மனிஷா, மாணவர்கள் அகில இந்திய வானொலி நிலைய வளாகத்தினுள் நுழைவதை போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர். மாணவர்களின் போராட்டத்துக்கு கட்சி வேறுபாடுகளின்றி அனைவரும் ஒன்றுபட்டு ஆதரவளித்தால் ஈழத்தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்று தமிழர் தேசிய இயக்க தலைவர் பழ நெடுமாறன் தெரிவித்திருக்கிறார். அதேவேளையில் சென்னையில் இடம்பெறும் IPL போட்டிகளில் இலங்கை வீரர்களை அனுமதிக்க முடியாதென்று முடிவெடுத்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அவர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். IPL விளையாட்டு போட்டியில் இலங்கை வீரர்களோ நடுவர்களோ வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதிபட அவர் சொல்லியிருப்பதும் அதன் விளைவாக IPL அதற்கு பணிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதையும் நான் மனமாற பாராட்டுகிறேன். அவருடைய இந்த துணிகரமான நடவடிக்கைகளுக்கு துணையாக நிற்க வேண்டியது அனைத்து தமிழர்களின் கடமையாகும். IPL போட்டிகளில் இலங்கை வீரர்கள் பங்கு பெற்ற முடியாதவாறு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று கேட்டு வழக்கறிஞர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று வீதி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். நாட்டின் எந்த பகுதியிலும் இலங்கை வீரர்கள் விளையாடுவதை தடுக்குமாறு மத்திய அரசாங்கத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இலங்கைக்கு எதிராக வழக்கறிஞர்கள் ஸ்லோகங்களை எழுப்பிய வண்ணம் இருந்தார்கள். வழக்கறிஞர் முருகன், ஸ்ரீலங்கா government has done a genocide, great genocide against the Eelam Tamils. Therefore, India is a country. We, Tamil being a country, we demand that Sri Lankan people should not be allowed, players should not be allowed in India, in any place, whether it is Mumbai or Calcutta or Delhi. That is our ultimate demand. இதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளரான TKS இளங்கோவன் இலங்கை கிரிக்கெட் வீரர்களை தமிழகத்தில் விளையாட அனுமதிக்க முடியாதென முதல்வர் ஜெயலலிதா எடுத்த முடிவு ஒரு மாயாஜால வித்தை என குற்றம் சுமத்தினார். Since she cannot give proper protection, she says that they should not come and play. We accept. But she wants to involve DMK in everything which shows that she is not interested in the Tamils of the island. She is only interested in making politics in the state. சிரிய எதிரணியினர் கட்டாரில் தமது முதலாவது தூதரகத்தை திறந்துள்ளனர். டோஹா சிரியா தேசிய கூட்டணியின் தூதரகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. சிரிய எதிரணி கூட்டணியின் தலைவர் முவாஸ் அல் கத்தீப் சிரிய மக்கள் அநீதிக்கு எதிரான போராட்டத்தை தொடர்வார்கள் என்று அங்கு தெரிவித்தார். விரிவான செய்திகள் TVAயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.